பேசுவதற்கு நாம் அழைக்கியிருப்பவர். அதாவது உலகின் எல்லா மூலையிலும் தமிழன் இருக்கிறான், தமிழனுடைய மூலையில் தான் தமிழ் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் உலகின் எல்லா மூலையிலும் தமிழன் இருக்கிறான், அவர்களுடைய இதயத்தில் தமிழனாக இந்த வேல்முருகன் இருக்கிறார் என்பதுதான். அரசியலை விட்டுருங்க, அவருடைய எப்படிப்பட்ட மனிதர் என்பதற்கு செல்வாக்குமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன கூட்டங்க, ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க அந்த கூட்டத்தில். 2 வயசு குழந்தை, அவனுக்கு இப்போ 22 வயசு. அவன் கண்ணீரோட சொல்கிறான், அதாவது அன்னைக்கு நீங்கள் என்னை போட்டில் ஏற்றி அனுப்புறதுனா நான் உயிரோடய வந்திருக்க மாட்டேன் ஆஸ்திரேலியாவுக்கு. நான் அன்றைக்கி பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய அதிபராக இருக்கேன், நான் நன்றி சொல்கிறதுக்காக உங்களுக்கு திருப்பி வந்தேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா நீங்கள் இதெல்லாம் ஏன்னா வெளியே சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம தான் சொல்கிறதுக்காக செய்யணும். நம்முடைய தமிழாது நம்முடைய தமிழனும் சாவுறான், எதை வேணாலும் எதிர்த்து நம்ம செய்யணும் இல்லைன்னே அந்த சொல்லக்கூடிய மனசு இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப பெரிய மனசு. அதனால தான் கலைஞர் அவர்கள் ஒரு சட்டசபையில் பேச முடிச்சோன்னா நீ வேல்முருகன் இல்லையா தூள் முருகன் அப்படின்னு சொல்லி பாராட்டி. ஆகவே வேல்முருகன் மாதிரி மனிதாபிமானம் கலைஞர் பாராட்டும் மாதிரி அவர் கூட ஒரு எம்ஜிஆரும் இருக்கார். அவர் ஆக்சுவலி பிஸ்னஸ் கிளாஸ், அவருக்கு அங்கே உள்ள ஸ்டே பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டிரான்சிட் மலேசியாவிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு. அப்போ அவர் பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கார், நாங்கள் கீழே இருக்கோம். அவர் எங்களை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, என் கூட இங்கே உட்காரலாமா, நம்ம கொஞ்ச நேரம் தானே பேசுகிறேன், நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க, இன்னும் 3 மணி நேரம் இருக்குது ஃப்ளைட்டுக்கு. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, வரும்போது அந்த பாக்கெட்டில் அங்கேருந்து ஒரு 4 ஆரஞ்சு 2 ஆப்பிள் எடுத்துகிட்டு நீங்களாம் பசியாக இருப்பீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தலைவர்கள் என்பது தமிழகத்துக்கு கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது. அவரை நாம் சரியான அங்கீகாரம் செய்யவில்லை, ஆனால் காலம் உங்களை நிச்சயமாக அந்த அங்கீகாரம் செய்யும். நீங்களாம் சுயமரியாதையோட தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுனால இது பெரியாருடைய மண், நிச்சயம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வரும். நான் அரசியல் பேச விரும்பவில்லை, ஆனால் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற போது எப்படிப்பட்ட மனிதரை நாம் அழைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை பற்றி நான் சொல்லுகிறேன். ஆகவே தன்னம்பிக்கை மிக்க சுயமரியாதை மிக்க தமிழர்களுக்கு என்று சொன்னால் முதல் குரலாக நிற்கக்கூடிய அவருடைய குரல் இப்போது ஒலிக்க வருகிறது. உங்களுடைய கரங்களை தட்டி வருகிறது. உலக தமிழர்களின் மதிப்பையும் நன்மதிப்பையும் பெற்ற மதிப்பிற்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட உலக தமிழ் வம்சாவழி அமைப்பின் தலைவராகவும் இந்த எடிசன் விருதுகளை வழங்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகச்சிறந்த கலைஞர்களை, அது துறை எல்லா துறைகளிலும் இருப்பவர்களை உலக தமிழர்களுக்கு அடையாளம் காட்டி அவர்களை ஊக்குவித்து அவர்களை தட்டி கொடுத்து அவருடைய வளர்ச்சியில் தானும் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு அற்புதமான மனிதர் அண்ணன் செல்வகுமார் அவர்கள். ஆனால் அவரை பாராட்ட இந்த தருணத்தில் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஆண் இருப்பாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அண்ணன் செல்வகுமார் அவர்களுடைய இத்தனை சக்சஸ், 18 ஒரு விருதுகள் வழங்குற நிகழ்ச்சியை உலகம் முழுக்க ஒருங்கிணைக்கிறது என்பது சாதாரண விடயம் அல்ல. அவங்களுக்கு பாஸ்போர்ட்டு, அவங்களுக்கு விசா, அவங்களுக்கு தங்குறதுக்கான அறை, அவங்களுக்கான வாகனம், அவங்களை அழைச்சிட்டு வரதுக்கான விமான நிலையத்துக்கு ஆட்கள் அனுப்புவது, இதையெல்லாம் செய்து மிகச்சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமான நிகழ்ச்சியாக மாற்றுவதில் அவருடைய வாழ்க்கை இணையர் செல்வகுமாருடைய வாழ்க்கை இணையர் அன்னைக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இங்கே நான் ஆனால் நேரம் இல்லை, சில மனம் விட்டு சில விஷயங்கள் பேசலாம், அவ்வளவு செய்திகள் இருக்கு. முதல்ல அண்ணன் ராதாரவி அவர்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லணும். நான் 89 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கலை, அப்போ திமுக திராவிட இயக்கத்தில் எங்கள் குடும்பம் இருக்கு. ஒரு குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்தினுடைய தேர்தல், ஒன்றிய செயலாளர் தேர்தல் அண்ணாரிவாரத்தில் நடக்குது. அப்போ அங்கே அந்த சாலையே ஸ்தம்பிச்சு ஒரு பெரிய ஒரு கலவர பூமியாக இருக்குது. அப்போ நாங்கள் அங்கே எங்களுடைய மண்ணிலிருந்து அண்ணன் வீடு பின்னாடி, அந்நிய தேனா மட்டும் இல்லை அண்ணன் வீடு. நான் 19 வயது ஒரு மாணவர் பருவன், திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மாணவர் பருவ இளைஞர். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கமருதீன் சொல்லி குள்ளஞ்சாவடி, அவருடைய சிஸ்டர் அண்ணன் ராதாரவியினுடைய ரைட் ஹேண்ட் பேர் இருப்பார், அப்துல்லான்னு எனக்கு பேர் அப்துல்லா. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு அசம்பாவம் நடந்து போச்சு, அதனால நம்ம ஆளுங்களாம் வெளியிருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் பாதுகாப்புக்காக இங்கே எப்படி சென்னை இந்த புயல் அமைப்பு எங்களுக்கு தெரியாது, கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க, நிறைய பேரை பஸ் வச்சு கூப்பிட்டு வந்திருக்கோம், ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்க, அதனால
அடைக்கலாம். அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அப்போ எங்களை அண்ணன் ராதாரவி அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நான் பள்ளி பருவனாக இருந்து அண்ணன் வீட்டுக்கு போய் அண்ணன் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி அப்போ தான் 89 சிஎம் ஆகிறார் கலைஞர். அந்த அந்நியத்தனமுடைய கம்ப்ளீட்டாக ரோடு பிளாக். பேரை சொல்ல முடியாது. கூடாஞ்சேரியிலேருந்து ஒரு பிரபலமான ஒரு நபர். அவர் தற்பாதுகாப்புக்காக ஒரு வேலை செய்கிறார். ஒரு பரபரப்பாயிடுது. அப்படிப்பட்ட இடத்தில் அன்றைக்கு பல நண்பர்களை காப்பாற்றி ஆதரவாக இருந்ததிலிருந்து அவனுடைய பழக்கம். அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் தொடரவே இல்லை. ஒரு நாள் நான் தருமபுரி அதிகமான ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன். திடீர்னு அண்ணன் ஏதாவது நிகழ்ச்சிக்கு வந்தவங்க வேல்முருகன் இருக்காருன்னு சொன்ன உடனே திடீர்னு அறைய திறந்து உள்ள வந்துட்டாங்க. பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரே அதிர்ச்சி. அண்ணன் வந்து நடிகர்கள் எம்ஆர் அவருடைய மகன், தமிழ்நாட்டுடைய பல சங்கங்களுக்கு பல கலைஞர்களுக்கு தலைவன், ஒரு ஆகச்சிறந்த வில்லனோடு மட்டுமல்லாமல் யாராக இருந்தாலும் நேரடியாக தட்டி கேட்கக்கூடிய நெஞ்சுரம் படைத்த திரைத்துறையில் ஒரு ஆண்மை உள்ள ஒரு அற்புதமான மனிதராக நான் வந்து அவரை பல இடங்கள்ல சிலாகித்து பேசியிருக்கிறேன். அவர் வந்து என் கண் முன்னின உடனே எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அதோட உடனே ஒரு சாலை வேற இடத்துல வந்து போத்தினார். ஏன்னா இதெல்லாம் நீங்க செய்றீங்க, நான் சின்ன பையனா இருந்து உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதோட மட்டும் இல்ல, பிறகு அண்ணன் திராவிட இயக்கத்துல இருந்து மாறி ஒரு தேசிய கட்சிக்கு போயிருக்காங்க. சித்தாந்த அடிப்படையில் எனக்கு அந்த கருத்து முரண்பாடு உண்டு. ஆனா நான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேற்றிய பிறகு தனியாக ஒரு கட்சியை நிறுவி அதை நடத்திட்டு வரேன். முதலில் என்னுடைய திறமையை அல்லது என்னுடைய தலைமை பண்புகளை கண்டறிந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வேல்முருகன் ஒருத்தர் அப்படி இப்படிதான் சொன்னார். வேல்முருகன் ஒருத்தர் இருக்கிறான். இப்ப எங்க தம்பிங்க எல்லாம் ஐடிவில பல மில்லியன் அதை பார்த்திருக்காங்க. வேல்முருகன் ஒருத்தர் இருக்கிறான் தமிழ்நாட்டுல. அவனுக்கு மட்டும் சரியான நேரம் வாய்ப்பு கிடைச்சுன்னா எங்கேயா போயிடும் அப்படின்னாரு. பாரதிய ஜனதா என்கிற சித்தாந்த எதிரி அந்த கட்சியை நான் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கட்சியில சேர்ந்த ஒரு திரைப்படத்துறையினுடைய ஆளுமை முதலில் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னை அங்கீகரித்த ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒருவர் என்றால் அது என் மதிப்பிற்குரிய அண்ணன் ராதாரவி தான். நிறைய பேர் திரைத்துறையில் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதி எப்படி பாராட்டி பேசுறது, அவருடைய திறமையை எப்படி வெளியுலகத்துக்கு சொல்றது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்து அவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது வந்து எங்க அருமை நண்பர் ஜான் சொன்னது போல இன்னைக்கு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ். நான் 2001 சட்டப்பேரவை உறுப்பினரான பிறகு அரசுக்கு ஆலோசனை சொல்லி அதை அச்சீவ் பண்ணது. மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி, அது நான் அச்சீவ் பண்ணது. மழைநீர் சேகரிப்பு திட்டம், அது போன்ற லாட்டரி தடை சட்டம், இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அது பேசு பொருளாக மாறல. அதுக்கான எல்லா புகழையும் ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அதற்கான மைய கருவாக இருந்தவன் நான். அதையெல்லாம் இன்றைய தலைவர்கள், இன்றைய திரை பிரபலங்கள் அப்படி சொல்லி பாராட்ட மாட்டாங்க. அப்படி பாராட்டினவர் அண்ணன் ராதாரவி அவர்கள். நான் தேர்தலை முடிச்சுட்டு நேற்று முன்தினதான் ஒரு வெளி மாநிலத்துக்கு குடும்பத்தோட நான் பயணமானேன். செல்வகுமார் தொலைபேசியில் தொடர்பு பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னாரு. நான் எந்த ஸ்டேட்னு சொல்லலை, நான் வெளியில இருக்குன்னா அண்ணன். இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கு, அவசியம் நீங்க வரணும் அப்படின்னாரு. இப்பதான் தொடங்கி தேர்தலாம் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு வெளியில போயிருக்கேன்னா அப்படின்னா வர முடியுமா முயற்சி பண்ணுங்கனாரு. உடனே விமானத்தை பிடிச்சி நான் இங்க வந்தேன். அது முதல் அண்ணன் சொன்ன பேரு ராதாரவி அண்ணன் வராங்க அப்படின்னு. நான் கொஞ்ச நாளைக்கு அண்ணன் போன் பண்ணி அண்ணா உங்களை சந்திக்கணும், பேசணும். என்னைக்கு நமக்கு அதிகமான நெருக்கம் இல்லை, பழக்கம் இல்லை. ஆனா பல இடங்கள்ல நீங்க என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணி எனக்கு கூறிய அங்கீகாரத்தை கொடுக்குறீங்க. இது பெரிய யாருமே செய்யாத ஒண்ணு. அதனால உடம்புலாம் நல்லா இருக்கானா, ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ராதாரவி அண்ணன்ட்ட பேசினேன். அவரே இங்க வரனாரு, அப்ப பார்க்க வரேன். அடுத்தது அம்பியா மேடத்து சொன்னாங்க. நான் பள்ளி பருவனா இருக்கும்போது அவருடைய படங்கள், அவங்களுடைய சிஸ்டர் ராதா படங்கள் எல்லாம் பார்த்தேன். 14 வயசு 15 வயசு பையனா இருக்கும்போது. அதுலயும் இந்த படிக்காதவங்கள அந்த ஒரு ஃபியட் கார்ல அந்த பெட்ரோல் அந்த அது ஏதோ ஒண்ணு வயிற்றுல கர்ப்பிணி தாய் மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. சாரா அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வர. அதனால அவங்களுடைய நடிப்பு, எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்களுடைய தீவிர ரசிகர். வீட்டுலதான் எங்களுடைய படங்களை ஒட்டி வைப்பாங்க. அப்படிப்பட்ட இப்ப வந்த பிறகு தெரியுது ஹோட்டலே அவங்களுக்கு தான் அப்படின்னு. உண்மையாமா பேர் தானா? பரவாயில்ல, ஹோட்டலே உங்களுக்கு இருக்கணும்னு விரும்புறேன், மகிழ்ச்சி. ஆனா ஈஸியாரெல்லாம் சொன்னாங்க. நிறைய இடங்கள்ல ஒரு வீடு பார்க்க போகும்போது அங்க நிறைய இதெல்லாம் யாருது அப்படின்னா எல்லாம் அம்பிகா மேடம் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அப்படி இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த காலத்துல அக்காலம் தங்கியும் நடிச்சு தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை வென்று ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக நடித்த ஒருவர். தன் உழைப்பின் மூலம் சம்பாதித்து பொருளீட்டி வாழக்கூடிய நடிகர். அவங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க. விக்ரம் அண்ணன் வராங்க சொல்லவே இல்லை. ஆனா அவர்
விக்ரமன் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை. ஏன்னா தமிழ் திரைப்படத்துல ஒரு ஆபாசம் இல்லை, இரட்டை வசனம் இல்லை, அருவருக்கத்தக்க காட்சிகள் இல்லை, அற்புதமான படைப்பாளி நம்முடைய அண்ணன். அதனால அவரு இவங்க எல்லாரும் நான் ஒரு மேடையை சந்திக்கிறேன். ஸ்டென் மாஸ்டர் சிவா பத்தி இந்த பிரச்சாரத்துல நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன். அவரை பத்தி பேச அவர் பேர சொல்லி இல்லை. ஆனா இந்த ஸ்டென் நடிகர் யாரோ ஒருத்தர் பாடுறாங்க, ஒருத்தர் பேர் வாங்குறாங்க, யாரோ அடி வாங்குறாங்க, உத வாங்குறாங்க, ஒருத்தர் கதாநாயகர் இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து மக்களுக்கான தலைவர்களை நீங்க வந்து திரையில தேடாதீங்க, தரையில தேடுங்க அப்படின்ற அடிப்படையில உங்களுடைய அந்த தியாகத்தை போற்றி இருக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய இவர் நக்கல் நையாண்டி பிடிச்சவர்னு தான் அவருடைய சில அந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஜெகன் அற்புதமான ஒரு கலைஞர், ஒரு பன்முக ஆற்றல் உள்ளவரா வளர்ந்துட்டு வந்துறாங்க. அந்தோனி அண்ணன் அறிவுமதி அண்ணா அவரை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அறிவுமதி அண்ணா என்னுடைய உறவினர், எங்க ஊருக்காரரு. சின்ன பொண்ணு அவரை அறிமுகப்படுத்தினார். அதனால இந்த முகம் இன்னைக்கு உலகம் முறை பேசு பொருளா மாறி இருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே தமிழர்களுக்கு நான் வந்து உலக தமிழரின் வாழ்வுரிமைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திருக்கிறேன். ராதரேவண்ணா, அம்பிகா, சீம் ரெட்டி, டாக்டர்லாம் சொன்னாங்க ஒரு தெலுங்கு சம்மேளனத்துக்கு ஒரு கட்சியை நடத்துறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழருக்கான அரசியல் செய்கிறது. அதில் இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மையாக இருக்கிற இந்த மண்ணின் வளர்ச்சிக்கு, இந்த மண்ணின் மேன்மைக்கு, இந்த நாட்டின் உயர்வுக்காக பாடுபட்ட அத்தனை பேரும் தமிழரால் ஏற்கிற ஒரு கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்க வந்து பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்றது இல்லை. ஆனால் சமூக நீதி சொல்லுவோம். அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலை வாய்ப்பு உரிமை, அரசியல் அதிகார உரிமை இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். மொழியால் புரிதொரு தாய்மொழி கொண்டவர்களை தெலுங்கர்கள் என்றோ அல்லது மலையாளிகள் என்றோ அல்லது அவர்கள் வேறு தாய்மொழியை கொண்டவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகின்ற அரசியல்வாதி நான் அல்ல என்பதற்காக இங்கு பதிவு செய்கிறேன். என்னை பொறுத்த வரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் வாழும் உரிமைக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழும் உரிமைக்காக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் பேரியக்கம். இங்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. இந்த இயக்கம் இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைவருடைய மேம்பாட்டுக்காக, அனைத்து உயிரினங்களுக்காகவும் அவர்களுடைய வாழும் உரிமைக்காகவும் போராடுகிற ஒரு இயக்கம் தான். அதனாலதான் செல்வகுமார் அண்ணன், குமரேசன் போன்றவர்கள் என்னை அரசியல்வாதியை பார்க்கறதாவே இல்லை. அது ஆஸ்திரேலியா அழைத்த போதும் சரி, மலேசியாவுக்கு அழைத்த போதும், பினாங்குக்கு அழைத்த போதும் சரி, அவர்கள் எங்கெல்லாம் அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் நான் நின்று அங்கே என்னுடைய செயல்பாடுகள், உலகளாவிய சில செயல்பாடுகளை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விளம்பரம் இல்லை. நான் வந்து இப்போது கூட குமரேசன் நான் வந்து ஒரே முறை தான் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு பெரிய தொகை, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகை. அவர் வந்து இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷனுடைய அந்த காமர்ஸ் அதனுடைய தலைவராகவும் இருக்கார், வைஸ் பிரசிடண்டாக இருக்கார். என்கிட்ட மலேசியா ஆஸ்திரேலியா வச்சு சொல்றாரு, அண்ணன் நான் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கொடுக்கணும், நீ இத்தனை கோடி ரூபாயே ஈழத்தமிழ் மக்களுக்காக, புலம்பெயர்ந்த தமிழுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க, அது ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொன்னார். இல்லைண்ணா எனக்கு வேண்டாம், நான் இதுவரையும் யாருக்கிட்டே ஒரு ரூபாய் கூட பொது வாழ்க்கையில் நன்கொடை என்று கேட்டதும் இல்லை, வாங்கியதும் இல்லை. என் கட்சிக்காரனுடைய உழைப்பு, உறவுகள், நண்பர்களுடைய உழைப்பு, அதற்கான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறேன். நேரங்காலம் வருகின்ற போது நான் கேட்பேன், அப்போது உதவி செய்யுங்கள் என்று சொன்னேன். ஒரே நாள் சந்திப்புல ஒரு பெரிய தொகை, நினைச்சா ஒரு சின்னதாக ஒரு பாதி பணம் கூட எடுத்துடலாம், அவ்வளவு பெரிய தொகை. அதனால நான் வந்து செல்வகுமார் அண்ணன் கூட சொன்னாங்க, நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, அதை ஹெல்ப் தேவை, சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படின்னாங்க. இல்லைண்ணா நான் சமாளிச்சிடுறேன் அப்படின்னு. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு எல்லாருடைய பேரு புகழையை கெடுத்துக்கிறது என்னன்னா, இங்க எவ்வளவு நட்பா இருக்கும். இந்த நட்பு ஏற்பட்ட உடனே அப்புறம் ஏதாவது ஒரு 2 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அதுலதான் முரண் வரும். இந்த நட்பு முரண் எங்க வருது அப்படின்னா, இந்த குடுக்கல் வாங்கல தான் வரும். கொடுத்தா ஒரு நேரம் நல்லவன், கொடுத்து உதவி பண்ணிட்டு திருப்பி கேட்டா கெட்டவன். ஆக இதனாலதான் நான் வந்து நண்பர்கிட்டையும் வைத்துக் கொள்வதில்லை, பொதுமக்களிடையும் வைத்துக் கொள்வதில்லை, வணிக நிறுவனத்திலும் அப்படி எதையும் வைத்துக் கொள்வதில்லை, குறிப்பா அந்த கார்பரேட் பெரும் முதலாளிகள். அதனால பெப்சி கோக் நிறுவனம் கங்கை கொண்டான்ல தண்ணியை உறிஞ்சி வித்தாங்க. தாமிரபரணி தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலே முடிகிற ஆறு. அது எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அம்மையார் ஜெயலலிதா போகக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க, மீறி போனேன். அப்புறம் அவங்களுக்கு தான் தெரியுமே, நான் சொல்றது கேட்காம மீறி போறேன்னு சொல்லி எனக்கு வந்து ஃபயரிங் ஆர்டர் கொடுத்து வெட்டிச்சாச்சு. நியூஸ் சேனல்ல கூட பாத்தீங்கன்னா தெரியும், அவருக்கு ரத்தம் ஆறா ஓடும். எனக்கு அன்னைக்கு வீழ்ந்து அட்டி தான் முதுகெலும்பு, இன்னும் அதிக நேரம் உட்கார முடியாது. பிசினஸ் கிளாஸை பத்தி ஜான் சொன்னார் நண்பர். பிசினஸ் கிளாஸ் வந்து பணம் இருக்கிறது பிசினஸ் கிளாஸ் இல்ல. எனக்கு காவல்துறையினுடைய தடியடியில எனக்கு ஒரு முதுகெலும்பு, அந்த ஃபைனல் கால் பாதிக்கப்பட்டது. அதனால நான் அதிக நேரம் உட்கார முடியாது. அதனாலதான் கடந்த வாங்கியாச்சு பிசினஸ் கிளாஸ்ல போய் அந்த நிகழ்ச்சி, தமிழுக்கான அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதனால அந்த தண்ணியை உறிஞ்சி இது பண்ணும்போது அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அதே போது நான் வழக்கா போட்டு நீங்க அதை ஸ்டே பண்ணிட்டோம். பன்னாட்டு நிறுவனம், அந்த நிறுவனம் என்கிட்ட தமிழ்நாட்டில இருந்து அரசியல்வாதி மூலமா பல கோடிகள் பேசினாங்க.
அதே மாதிரி கத்தி படம் லைகா ப்ரொடக்ஷன் இனப்படுகொலையாளன் அவருடைய பங்குதாரர் என்பதற்காக தடுத்து நிறுத்தினார். இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய் அவருடைய மேலாளர் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு வந்து அவர் சொன்னார், ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடைய தரோம், உங்க கட்சியினுடைய அத்தனை ஆபீஸ் பேருக்கும் வாகனங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இதுவரையிலும் யாரிடத்திலும் எதற்காகவும் ஒரு ரூபாய் கூட லஞ்சமோ கமிஷனோ கைவிட்டு பெறாத ஒரு அரசியல்வாதியாக என்னை நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன் என்பதால் தான் செல்வகுமார் அண்ணன் பல இடங்களில் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பை தருகிறார். அவருக்கும் அதனுடைய தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்டவர்களுக்கும் அருமை நண்பர் ஜான், அவரு வேலை செய்யறது மாற்று அணிக்குதான். ஆனால் அவர் என்னுடைய உழைப்பை அங்கீகரித்து பல பத்திரிகை நண்பர்களிடத்தில் இப்படி போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் நாம் ஊடக பெருமத்தோடு ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல மனங்கள். அதனால அங்க ஸ்டெண்ட் மாஸ்டர்ல தொடங்கி நான் கதாநாயகியா பார்த்து வியந்து பாராட்டிய மேடம் அம்பிகா மேடம் அவர்கள், அவருடைய சிஸ்டர் ராதா மேடம், சிங்க ரெட்டி சார், அவர் கட்சி ஆரம்பிச்சிலிருந்து அவருடைய கிளினிக் நடவடிக்கைகள் எனக்கு தெரியும். ஒரு புகழ்பெற்ற பெரிய மருத்துவமனை, பெரிய செல்வந்தர். ராதாவை ஒன்றும் சொல்லவே வேண்டாம். பல காலகட்டங்களில் என்னை பற்றி எல்லாருக்கிட்டும் நல்ல விதமா சொல்லி எனக்கு ஒரு சமூகத்தில் திரைத்துறை, எனக்கு வந்து திரைத்துறைக்கு எனக்கு கொஞ்சம் மோதல் அப்பப்போ இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கலைஞரே சட்டமன்றத்தில் ஏற்று கேட்டவன், மாநாடு மயிலாட நிகழ்ச்சிகளிலே அங்கு மானும் ஆடவில்லை மயிலும் ஆடவில்லை என்று கலைஞரே ஏற்று கேட்ட சட்டமன்றத்தில். உடனே அவர் மைக்கு அவருக்கே உரிய பண்ணல, அதுதான் தமிழக மக்கள் நிறைய பேர் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சுதாரிச்சுட்டாரு. அவர் சொல்லாம உடனே என் பங்காளி துறைமுருகன் விட்டு எனக்கு பதில் சொல்ல சொன்னார். அதனால இங்கே நம்முடைய இயக்குனர் அவர் அறிமுகம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேரோட நான் பழகிறேன், இருந்தாலும் நெருக்கமான பழக்கங்கள் இல்லை. கொஞ்சம் திரைத்துறை எட்டதான் வச்சு மெயின்டைன் பண்ணுவேன். செல்வகுமார் அண்ணன் தான் கொஞ்சம் அப்பப்ப கொண்டு வந்து நெருக்கமா இருக்காரு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் ஊடாக அவங்க சொன்ன மாதிரி சரியான நேரத்திற்கு வந்து காத்திருந்தீங்க. நானும் அதே மாதிரி தான் 9 மணி வலசரவாக்கு வீடு, அண்ணனுக்கு போன் அடிச்சுட்டேன், நான் தயாரா இருக்கேன் வரலாமான்னு. 10:20 ஏதோ ராகுகால இவங்கெல்லாம் பாக்குறாங்க, 10:20 நீங்க வந்தா போதுனாரு. நான் 10:15 வந்துட்டேன். நானும் நேரத்தை நிர்வாகத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடிய என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் உங்களுடைய குழுவுக்கும் உங்களை பின்புலமாக இருந்து எல்லா துன்பங்களையும் தாங்கி இதுக்கு எல்லாத்துலயும் இருக்கிற அண்ணியை தான் நான் பாராட்டணும். ஏன்னா நீங்க நல்லா கோர்செட் போட்டு வந்து மேடல பேசிடுறீங்க, ஆனா பாவம் அவங்க பின்னாடி இருந்து ஒவ்வொரு வெளிநாட்டு பயணங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இத்தனை அதை பார்க்கும்போது நீங்க போட்டீங்களா விஷுவல், இத்தனை கதாநாயகிகள் இவ்வளவு பெரிய ஆளுமைகளை வர வச்சு, அது சில பேர்லாம் வந்து ஏசி ஒர்க் ஆகல இல்ல கொஞ்சம் லிஃப்ட் 2 படி ஏறி போகணும் அப்படின்னா கோச்சுப்பாங்க. இவங்களை எல்லாரையும் சரி பண்ணி இத்தனை நாடுகளுக்கு இப்ப கூட ஜப்பான்ல வேணாம் அடுத்த மாநாட்டை அறிவிச்சிருக்கிறீங்க. ஆனா எல்லாரையும் எல்லா நாட்டுக்கும் அழைச்சி அந்த விசா ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணி எல்லா நாட்டு தூதர்களோட ஒரு நட்பு பாராட்டி அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் பிரைம் மினிஸ்டரோட ஒரு நல்ல நட்பை உருவாக்கி தமிழ்நாடு அரசு எந்த அரசாக இருந்தாலும் அவர்களோட ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம இந்த இந்த விருதுகளை வழங்கி இவர்களை கௌரவித்து அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு ஊக்கமளிக்கின்ற உங்களுடைய மகத்தான பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, இயக்குனர் விக்ரம் சார், நீங்க நல்லா நீண்ட நெடிய ஆய்வோட வாழ்ந்த எல்லாருமே மேடையில் இருக்கிறவங்க, குறிப்பா உங்க மகனை பத்தி சொன்னீங்க. நீங்க தமிழ் திரையுலகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, திரைத்துறைக்கு நல்லதே நினைத்து நல்லதே செய்த ஒரு அற்புதமான இயக்குனர் உங்கள் மகன். நீங்கள் விரும்பியது போல் ஒரு மகத்தான கலைஞராக நடிகனாக வருவார். இயற்கை உங்களுக்கு தோல் கொடுத்து துணிவிக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்ற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வருகிறேன் என்ற செய்தி அறிந்து மே தினத்தில் கொடியேற்று வந்து என்னோட வந்த என் கட்சியுடைய நிர்வாகிகள், அத்தனை ஆளுமைகள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் சிறப்பாக வந்த உடனே என்னை எல்லா மேனேஜர்ல இருந்து சிஎம்ல இருந்து எல்லாரும் வரவேற்றாங்க. சரி, அம்பிகா ஹோட்டல் மேடம் மேடம் வந்திருக்காங்க, மேடம் தான் ஏதோ வேலூர் வராரு, எம்எல்ஏ கொஞ்சம் பொலிட்டிக்கல் லீடர் வராரு, ரிசீவ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு, அதனால இத்தனை பேர் ஓடி வராங்கன்னு நினைச்சேன். இல்ல அவங்க சொல்லாமே இங்க ஒரு புரட்டகால ஒரு மறுமொழியா வரவேற்ற அத்தனை ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் எப்போதும் நான் நெருக்கமாக இருக்கிற எனது பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மூத்த திரைத்துறையை கவர் செய்கின்ற பத்திரிகை ஆளுமைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. செல்வகுமார் அவர்களுக்கும் இந்த அம்பிகா என்ற பெயருக்கும் வந்து ஒரு பெரிய ராசி மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த அம்பிகா என் பெயர் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க வந்து நமக்கு நிறைய உதவிகளை செய்திருக்காங்க. ஆகவே அவங்களுக்கு நம்ம வந்து நன்றி பாராட்டணும். ஏன்னா எங்கள் சார்பாகவே அவங்க வரவேற்பாங்க. ஆகவே அவரோட டைரக்டர் அம்பிகா ராமச்சந்திரன் அவர்கள் நான் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு இப்பொழுது பூங்கொத்து கொடுத்து நாம் வரவேற்கிறோம். வாங்க மிஸ்டர் ராமச்சந்திரன். டைரக்டர் மிஸ்டர் அம்பிகா ராமச்சந்திரன், அம்பிகா பேருடைய டைரக்டர். நம்முடைய கரங்களை தட்டுவோம். ஏன்னா நமக்கு வந்து ஆரம்ப காலம் வந்து அவங்க ரொம்ப பேருதவியாக இருக்கிறார்கள்.
வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க. அவங்க ஒரு சிறந்த தயாரிப்பாளர் ஆந்திராவில். அவங்க வந்து இந்த சினி ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து எனக்கு தொடர்ச்சியாக எங்களுக்கு எங்கள் எடிசன் அவார்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இப்போது ஓட்டிங் ஆரம்பிக்க இருக்கிறது. திரையில் வந்து பீப்புள்ஸ் சாய்ஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போட போகிறோம். ஆகவே ராதா ரவி சார் அவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டிங் அங்கே வரக்கூடியவர்களை பற்றி அவர் சொல்ல இருக்கிறார். ஆகவே மற்றவர்கள்லாம் மேடையில் இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். திரு ராதா ரவி சார் அவர்களை மட்டும் நம்ம கீழே போயிட்டு அவருக்கு ஒரு சேர் அங்கே போடுங்க. அவர் தன்னுடைய ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா